ஒரு காற்றாய் இளங்காற்றாய் உன் ஆழையம் தேடி வந்தேன். சிறுநதியாய் பொது மலராய் உன் சந்நிதி நாடி வந்தேன். என்னை விளக்காக ஈற்றவே வந்தேன். அதில் என்னையும் என்னையாய் ஊற்றவே வந்தேன். ஒரு காற்றாய் இளங்காற்றாய் உன் ஆழையம் தேடி வந்தேன். சிறுநதியாய் பொது மலராய் உன் சந்நிதி நாடி வந்தேன். தந்தை மகன் தூய் ஆவியானவரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மாவோடும் இருப்பதாக. இத்திருப்பலியிலே தகுந்த முறையில் பங்கெடுக்க நமது குற்றங்குறலை ஏற்று மன வருத்தப்பட்டவர்களாய் இறைவனது மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாமல் இறைவனிடமும் சகோதரி சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூத புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது மனமறைய நமது பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிலையான வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. இறைவா, எங்கள் குரலுக்கு பரிவரக்கமுடன் செவிசாய்த்திடுமே நாங்கள் வேண்டுகிறோம். எங்களை சந்திக்க வருகின்றோம் திருமகனின் அருள் இருளடைந்த எங்கள் இதயங்களை ஒளிர்விக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இன்றைய காலை திருப்பலியானது தெகராத் குடும்ப கருத்துப்படி மரித்த ஜோஸ்பின் சாந்தா ஆன்ம இடைப்பாற்றிக்காகவும், சுஜாதா குடும்ப கருத்துப்படி கணவர் சோமன் பூரண உடல் சுகம் கிடைக்க இறையருள் வேண்டியும், அந்தோணிசாமி மங்களமேரி குடும்ப கருத்துப்படி மரித்த செபஸ்தியான், ரோஸ்மேரி, ஜோசப், சின்னப்பன் ஆன்ம இடைப்பாற்றிக்காகவும், பிரான்சிஸ் குடும்ப கருத்துப்படி மரித்த தேவசனால் அம்மாள், ஆலிஸ் அம்மாள், ஜோசப் கன்னடி, செல்வராஜ் ஆன்ம இடைப்பாற்றிக்காகவும், இயேசுதாஸ் ஈவலின் குடும்ப கருத்துப்படி மரித்த அருள் தந்தையர்கள் CS மதலைமுத்து, மரி ஆண்டனி, அருள் சகோதரர் அலெக்சாண்டர் மற்றும் மறைமாவட்டத்தில் உழைத்து மரித்த ஆயர்கள், குருக்கள் மற்றும் குடும்பத்தில் மரித்த அனைத்து ஆன்மாக்களுடைய இளைப்பாறுதலுக்காகவும், குழந்தைராஜ் ஸ்டெல்லா குடும்ப கருத்துப்படி நினைத்த காரியம் அனுகூலமடைய வேண்டியும் இறைவனுக்கு நன்றியாகவும் தொழில் முன்னேற்றத்திற்காகவும், ஜார்ஜினா போனிட்டா குடும்ப கருத்துப்படி நினைத்த காரியம் அனுகூலமடைய வேண்டியும் இறைவனுக்கு நன்றியாகவும் தொழில் முன்னேற்றத்திற்காகவும், சான்வின் பால் பியாண்டோ குடும்ப கருத்துப்படி இறைவனுக்கு நன்றியாகவும் தொழில் முன்னேற்றத்திற்காகவும், பாத்திமா ராணி கேத்தரின் அந்தோனிராஜ் குடும்ப கருத்துப்படி மரித்த ஜெரோம் ரொசாரியோ ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும், அருள்தாஸ் குடும்ப கருத்துப்படி குடும்ப நலனுக்காகவும் தொழில் முன்னேற்றத்திற்காகவும் நினைத்த காரியம் அனுகூலமடைய வேண்டியும் மற்றும் யாரும் நினையாத ஆன்மாக்களுடைய இளைப்பாறுதலுக்காகவும், அனுப்குமார் ஏந்திரின் குடும்ப கருத்துப்படி மரித்த ஆல்பர்ட் ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும், டேலிசா குடும்ப கருத்துப்படி பூரண உடல் சுகம் கிடைக்கப்பெற்றதற்கு இறைவனுக்கு நன்றியாக இந்த திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது. முதல் வாசகம். யாக்கோப்பிலிருந்து விண்மீன் ஒன்று உதிக்கும். எண்ணிக்கை நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 24. உயிருள்ள இறை வார்த்தைகள் 2 முதல் 7 மற்றும் 15 முதல் 17 வரை. அந்நாட்களில்
பிழையாம் ஏற்பிட்டு பார்க்கவே குளம் குளமாக பாளையம் இறங்கி இஸ்ரவேலை கண்டனர். அப்போது கடவுளின் ஆவி அவர்கள் மேல் இறங்கியது. அவர் திரு உரையாக கூறியது: பெக்கோர் புதல்வர் பிழையாமின் திருமொழி, கண் திறக்கப்பட்டவர்களின் திருமொழி. கடவுளின் வார்த்தைகளை கேட்டறிந்தவர்களின், பேராற்றல் வாய்ந்தவரின் காட்சியை கண்டு கீழே விழுந்து கண் மூடாதவரின் திருமொழி. யாக்கோப்பே, உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே, உன் இருப்பிடங்களும் எத்துணை அழகு வாய்ந்தவை! அவை விரிந்து கிடக்கும் பள்ளத்தாக்குகள் போன்றவை, ஆண்டவர் நட்ட அகில் மரங்கள் போன்றவை, நீர் அருகிலுள்ள கேதுரு மரங்கள் போன்றவை. அவனுடைய நீர்க்காலிலிருந்து தண்ணீர் ஓடும். அவனது விதை திரளானதின் மேல் இருக்கும். அவனுடைய அரசன் ஆகாபை விட பெரியவன். அவனது அரசு உயர்த்தப்படும். பிழையாம் திரு உரையாக கூறியது: பெக்கோரின் புதல்வர்கள் பிழையாமின் திருமொழி, கண் திறக்கப்பட்டவர்களின் திருமொழி. கடவுளின் வார்த்தைகளை கேட்டு உன்னதர் அளித்த அறிவை பெற்று பேராற்றல் உடையவரின் காட்சி கண்டு கீழே விழுந்தும் கண் மூடப்படாதவரின் திருமொழி. நான் அவரை காண்பேன், ஆனால் இது போன்று நான் அவரை பார்ப்பேன். ஆனால் அண்மையிலன்று யாக்கோப்பிலிருந்து விண்மீன் ஒன்று உதிக்கும், இஸ்ரவேலிலிருந்து செங்கோல் ஒன்று எழும்பும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, உம் வழிகளை எனக்கு கற்பித்தருளும். ஆண்டவரே, உம் வழிகளை எனக்கு கற்பித்தருளும். ஆண்டவரே, உம் பாதைகளை நான் அறியச் செய்தருளும். உம் வழிகளை எனக்கு கற்பித்தருளும். உமது உண்மை நெறியில் என்னை நடத்தி என்னை கற்பித்தருளும். ஏனெனில் நீரே என் மீட்பராம் கடவுள். பல்லவி. ஆண்டவரே, உம் வழிகளை எனக்கு கற்பித்தருளும். ஆண்டவரே, உம் வழிகளை எனக்கு கற்பித்தருளும். ஆண்டவரே, உம் இரக்கத்தையும் உமது பேரன்பையும் நினைத்தருளும். ஏனெனில் அவை தொடக்க முதல் உள்ளவையே. உமது பேரன்பிற்கேற்ப என்னை நினைத்தருளும். ஏனெனில் ஆண்டவரே, நீர் நல்லவர். பல்லவி. ஆண்டவரே, உம் வழிகளை எனக்கு கற்பித்தருளும். ஆண்டவரே, உம் வழிகளை எனக்கு கற்பித்தருளும். ஆண்டவர் நல்லவர், நேர்மையுள்ளவர். ஆகையால் அவர் பாவிகளுக்கு நல்வழியை கற்பிக்கின்றார். எளியோரை நேரிய வழியில் அவர் நடத்துகின்றார். எளியோருக்கு தம் வழியை கற்பிக்கின்றார். பல்லவி. ஆண்டவரே, உன் வழிகளை எனக்கு கற்பித்தருளும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதின நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. புனித மத்தேயு எழுதின நற்செய்தி 21ஆம் அதிகாரம் இறைவசனங்கள் 23 முதல் 27 முடிய. அக்காலத்தில் இயேசு கோவிலுக்குள் சென்று கற்பித்து கொண்டிருக்கும்போது தலைமை குருக்களும் மக்களின் மூப்பர்களும் அவரை அணுகி, எந்த அதிகாரத்தால் நீர் இவற்றை செய்கிறீர்? இந்த அதிகாரத்தை உமக்கு கொடுத்தவர் யார் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களுக்கு மறுமொழியாக, நானும் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்கள் அதற்கு மறுமொழி கூறினால் எந்த அதிகாரத்தால் இவற்றை செய்கிறேன் என்பதை நானும் உங்களுக்கு சொல்வேன். யோவானுக்கு திருமுழுக்கு அளிக்கும் அதிகாரம் எங்கிருந்து வந்தது? விண்ணகத்திலிருந்தா மனிதரிடமிருந்தா என்று அவர் கேட்டார். அவர்கள், விண்ணகத்திலிருந்து வந்தது என்போமானால் பின் ஏன் நீங்கள் அவரை நம்பவில்லை என கேட்பார். மனிதரிடமிருந்து என்போமானால் மக்கள் கூட்டத்தினருக்கு அஞ்ச வேண்டியிருக்கிறது. ஏனெனில் அனைவரும் யோவானை இறைவாக்கினராக கருதுகின்றனர் என்று தங்களிடையே பேசிக்கொண்டார்கள். எனவே அவர்கள் இயேசுவிடம், எங்களுக்கு தெரியாது என்று பதிலுரைத்தார்கள். அவரும் அவளிடம், எந்த அதிகாரத்தால் இவற்றை செய்கிறேன் என்று நானும் உங்களுக்கு கூற மாட்டேன் என்றார்.
இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். தரணியர் இணைந்து எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமாய் உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கிற மது திரு அவை கூர்ந்திரலும். சிறப்பாக எங்களுடைய பரிசுத்த திரு தந்தை பிரான்சிஸ், மறை மாவட்ட ஆய தாமஸ் அக்வினாஸ், எல்லா திரு நல்லினராகனரோடும் திரு அவை அன்பில் நிறைவடை. இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவுதம திருமுகல் ஏற்றலும் எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகிலும் குகந்தவர்களாயிருந்த புனிதர்கள் அனைவரோடும் எங்களது பங்கின் பாதுகாவல புனித பிரான்சிஸ் அசிசியாரோடும் நாங்கள் நிலையான வாழ்விலே தோழமை கொண்டவர்களாய் உம் திருமகனேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமறிட உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியானவர் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சிமையும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். இறைமகனேசு கற்றுக் கொடுத்த ஜெபத்தினை நாம் அனைவரும் பக்தியோடு சேர்ந்து சொல்லி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, முது பெயர் தூயதென போற்ற பெருக, முது ஆட்சி வருக, முது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் என்று ஆடுகிறோம். மது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்றவர்களாக யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கிற பேரின்ப வாழ்வுக்காகவும் இமைப்பராம் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கிறேன் நம்முடைய திருத்தூதர்களுக்கெல்லாம் மொழிந்தரேன். எங்களுடைய பாவங்களை எல்லாம் பாராமல் முது திருவையின் நம்பிக்கை மட்டுமே கண்ணோக்கி அதற்கு தேவையான அமைதியும் ஒற்றுமையும் நிறைவாக தந்துள்ள திருவிழம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்தவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகிற அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். சமாதானம். பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைமகன் இயேசு கிறிஸ்துவரே, உலகின் பாவங்களை எல்லாம் போக்குபவர், செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவருமே பெறுபெற்றோர். அவரே நீர் உள்ளத்தில் எழுந்திருவர், நான் தகுதியற்றவன், ஆனால் மட்டும் சொல்லியிருக்கிறேன் எனது ஆன்மா நலமடையும்.
குயவனே குயவனே படைப்பின் காரணரே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணரே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. மண்ணாசையில் நான் மயங்கினேன், தேவனை விட்டு சென்றேன். கண் போன போக்கை பின்பற்றினேன், கண்டேனில்லை இன்பமே. காணாமல் போன ஆட்டினை தேடி வந்த தெய்வமே, வாழ்நாளெல்லாம் உன் பாதை செல்ல பாதையில் நடந்திடுமே. நமது புதிய ஆலயத்தின் இறுதிக்கட்ட பணிகளுக்கு தேவையான நிதியுதவிகள் பொருளுதவிகள் தாராளமாக கிடைக்கப் பெற்று பணிகள் சிறப்பாக நிறைவடைய நம் அனைவருமாக இணைந்து ஜெபிப்போம். ஆண்டவரே, நீரே ஆலயம் கட்டித் தருவீர். இறைவா, புதிய ஆலயத்தில் நீர் குடிகொண்டு வல்லமையுள்ள பிரசனத்தால் எம்மை வழி நடத்தும். மகிமையும் ஆட்சிமையும் மகத்துவமும் ஆராதனையும் உமக்கு தந்திட என் பங்கின் பாதுகாவலர் புனித பிரான்சிஸ் அசசியாரை வணங்கி மகிழ்ந்திட நீரே ஆலயம் கட்டித் தருவீர். இறைவா, எங்கள் இயலாமையை புரிந்து கொள்கிறோம், எங்கள் அறியாமை ஏற்றுக்கொள்கிறோம், எங்கள் பலவீனத்தையும் உணர்கிறோம். எங்களது உழைப்பு, பண உதவி, பொருள் உதவி அனைத்து முயற்சிகளையும் முப்பொற்பாதம் அர்ப்பணித்து ஆவியின் தூண்டுதலை எங்களுக்கு தந்து ஒரு மனதோடு இணைந்து செயல்பட நல்ல எண்ணங்களை தாரும். நல் மனதுரை பலப்படுத்தும். தாராள உள்ளத்துறை ஆசீர்வதியும். சமாதான தூதுவர் புனித அசசியாரை போல இறை சமாதானத்தை பெற்று பிறரோடு நல் உறவில் வாழ்ந்திட நீரே ஆலயம் கட்டித்தருவீர். இறைவா, ஆமேன். ஜெபிப்போமாக. இறைவா, நிலையற்றவற்றின் நடுவில் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நாங்கள் பங்கேற்கும் அறை நிகழ்வுகள் விண்ணகத்துக்கு உரியவற்றை அன்பு செய்யவும் நிலைத்து நிற்பவை மீது பற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு பயனளிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் அன்பு பிள்ளைகளாக நாளும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. மாதாவி துணை நீரே உம்மை வாழ்த்தி போற்றவரம் தாரும். ஈதோ பிள்ளைகள் வந்தோம் அம்மா, ஈற்றன் பாகையுமை பாரும். வானோர் தம்மரசி தாயையும் மன்றாட்டை தயவாய் கீழும். ஈனோர் இன்றமை நீ தள்ளாமல் இக்காலத்துமை தற்காரும். மாதாவி துணை நீரே உம்மை வாழ்த்தி போற்றவரம் தாரும். ஈதோ பிள்ளைகள் வந்தோம் அம்மா, ஈற்றன் பாகையுமை பாரும். ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு
பக்தியாயாராதனை இத்திசையும் புரிவோம். எங்களுக்காக இப்பொழுது பரிதி வீசும் தூய ஆரோக்கிய எண்ணெயே, திருக்குடும்பத்தின் பாதுகாவலரான புனித சூசையப்பரே, எங்கள் பங்கின் பாதுகாவலரான புனித பிரான்சிஸ் அசிசியாரே, கொடி அற்புதரான புனித அந்தோணியாரே, புனித அன்னை தெரசம்மாவே, புனித தேவ சகாயமே, சகல சீஸ்தவர்களே, தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே